السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. قال نبينا صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمهم الله. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை இவ்வுலகத்தில் படைத்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சக்தியை, வல்லமையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒருவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கியிருந்தால் இன்னொருவருக்கு அல்லாஹ் உடல் வலிமையை வழங்கியிருக்கிறான். மற்றொருவருக்கு பேச்சு திறனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னொருவருக்கு அல்லாஹ் உழைக்கும் திறமையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இப்படி யாராருக்கு அல்லாஹ் என்னென்ன திறமையை, வல்லமையை, சக்தியை வழங்கியிருக்கிறானோ அவர்கள் அல்லாஹுவால் தரப்பட்ட தன்னுடைய வல்லமையை கொண்டு பொது நலம் பேண வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும். செல்வந்தர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் சிலரை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். படித்தவர்கள் தான் கற்ற கல்வியை கொண்டு பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மருத்துவர்கள் அவர்கள் படித்த அந்த மருத்துவத்தை கொண்டு பிறருக்கு இலவசமாக உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஆக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவதைப் போல பொது நலமும் மனிதர்களுக்கு இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாத பொது நலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்வான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ததை போன்று நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். எனவே அந்த குடும்பத்தின் மீது, மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளையும் நான் பார்க்க முடிகிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் நான் பிறர் நலம் பேண மாட்டேன், நான் எந்த ஒரு நலனும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வாழ முடியாது. அடுத்தவர்களுக்கு நலன் செய்யாமல் எந்த மனிதனும் உலகத்தில் வாழ முடியாது. பிறர் நலம் பேண மாட்டேன் என்று சொல்லியும் உலகத்தில் எந்த மனிதனும் வாழ முடியாது. அப்படி ஒருவன் சொன்னால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, செத்த பிணமாகத்தான் இருப்பான். இல்லையா? மௌத்து ஜனாசா இருக்க பிணம் யாருக்கும் உதவி செய்யுமா? கையை ஆட்ட முடியுமா? காலை ஆட்ட முடியுமா? பேச முடியுமா? ஒரு மனிதன் தவறான பாதையில் செல்கிறான் என்றால் அந்த செத்த பிணம் இந்த வழியா போவாத சொல்லாது, கையை காட்டாது, காலை நீட்டாது.
எனவே உலகத்தில் வாழும் நான் யாருக்கும் பிற நலம் பேண மாட்டேன், பிறருக்கு நலம் செய்ய மாட்டேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அப்படி ஒருவன் முடிவெடுத்து வாழ்ந்தால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, செத்த பிணமாகத்தான் இருப்பான் என்பது உலகம் அறிந்த உண்மை. எனவே உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தன்னலம் இல்லாத பொது நலம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், பிறர் நலத்தை பேண வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அழைத்து கேட்பானாம், ஓ அடியானே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை ஏன் நலன் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். உடனே இந்த அடியான், யா அல்லாஹ் வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ உலக மக்களுக்கெல்லாம் இரட்சகன், உலகத்தை படைத்து பரிபாலித்தவன், உனக்கு எப்படி நோய் ஏற்படும் என்று அந்த மனிதன் கேட்பான். உடனே அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவனை நோய் நலன் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய், என்னை பார்த்திருப்பாய் என்பதை நீ அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்பானா. அடுத்து மீண்டும் அந்த அடியானை நோக்கி அல்லாஹ் கேட்பான், நான் தாகத்தோடு நான் பசியோடு இருந்தேன், எனக்கு ஏன் நீ உணவளிக்கவில்லை என்று அல்லாஹ் மீண்டும் கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ், நீ தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் படைத்து அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தவன், உனக்கு எப்படி தாகம் ஏற்படும், உனக்கு எப்படி பசி ஏற்படும் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், ஓ மனிதா, என் அடியானே, உலகத்தில் இந்த மனிதன் தாகத்தால் பசியால் வாடினான், அந்த மனிதனுடைய தாகத்தையும் பசியையும் நீ போக்கியிருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் என நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் குத்ஸியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துவது என்ன? உலகத்தில் வாழக்கூடிய மனிதருக்கு பொதுநலம் இருக்க வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும், எக்காலத்திலும் இந்த பொதுநலத்தை பேணி நடக்க வேண்டும் என்று இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் பொதுநலம் பிறர் நலம் எல்லாத்துக்கும் வராது இல்லையா? அதுவும் இந்த காலத்தில் சுயநலவாதிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பொதுநலத்தில் நான் ஈடுபடுகிறேன், பிற மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி முன்வந்தான் கூட அங்கு சுயநலம் இருக்கும் இல்லையா? பொதுநலம் நான் செய்கிறேன், பிற மக்களுக்கு உதவி செய்கிறேன், பிறர் நலம் நான் பேணுகின்றேன் என்று சொல்லி ஒருவர் களத்தில் இறங்கினால் கண்டிப்பாக அந்த பொதுநலம் என்ற பெயரில் சுயநலம் இருப்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் தன்னிலம் இல்லாத, தன்னலம் இல்லாத பொதுநலம் யாரிடத்தில் இருக்குமோ, தன்னலம் இல்லாத பொதுநலம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், சுயநலம் இருக்கக்கூடாது. அப்படி சுயநலம் இல்லாத பொதுநலம் இருக்குமையானால் இவர்கள் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவார்கள். எனவே எக்காலத்திலும் பிறர் நலம் பேண வேண்டும், பொதுநலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுத்தாள். தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுத்தாள். அதே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அது சொல்லி கொடுத்தாள், யார் ரசூலல்லாஹ், இது தங்களுக்காக வேண்டிய என்னுடைய கையால் நெய்யப்பட்ட போர்வை, இதை தாங்கள் உடுத்த வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், உடுத்துங்கள் என்று சொல்லி கொடுத்தாள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வை தேவைப்பட்டது, தேவையாக இருந்தது. எனவே வாங்கி கொண்டார்கள், வீட்டிற்குள் சென்றார்கள், தன்னுடைய கீழாடையாக உடுத்திக் கொண்டு சபைக்கு வந்தார்கள். ரொம்ப அழகாக இருந்தது. சஹாபாக்கள் தான் சொன்னார்கள், யார சொல்லலாம், இந்த போர்வை இந்த கீழாடை தாங்களுக்கு அழகாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சிறிது நேரம் ஆனது. அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், யார சொல்லலாம், இந்த ஆடை தங்களுக்கு அழகாக இருக்கிறது, எனக்கு தாருங்கள் என்று கேட்டுவிட்டார். எவர் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர் தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இந்த மனிதர் கேட்டவுடன் நேர வீட்டுக்கு போனாங்க. தான் உடுத்திருந்த ஆடையை, அழகான அந்த ஆடையை கலற்றி மடித்து கொண்டு வந்து கேட்டவரிடத்தில் கொடுத்தார்கள். சபையில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த கேட்ட மனிதரை துருதுரு என்று பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு விருப்பப்பட்டு ஒரு பெண்மணி கொண்டு வந்து கொடுத்த அந்த ஆடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இருந்தது. அழகா இருந்த அந்த ஆடையை இந்த மனிதரை கேட்டு விட்டாரே என்று எல்லோரும் கோபத்தோடும் அந்த மனிதரை பார்த்தார்கள்.
பார்த்தது மட்டுமல்ல, கேட்டும் விட்டார்கள். ஓ மனிதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடை அழகாக இருந்தது, நீர் எப்படி கேட்கலாம்? நீர் எப்படி கேட்கலாம்? இது முறை அல்லவே என்று எல்லோரும் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், என் அருமையான தோழர்களே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடையை வாங்கி நான் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வாங்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் பட்ட இந்த ஆடை எனக்கு கஃபனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் கேட்டு வாங்கி கொண்டேன் என்று சொன்னார். பாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடை தேவை. எனவேதான் அந்த பெண்மணி கொடுத்த ஆடையை வாங்கி கொண்டார்கள், உடுத்தியும் கொண்டார்கள். தனக்கு தேவையாக இருந்தும் பிறர் நலம் பேணி பொது நலம் இருந்த காரணத்தினால் கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உடனே கொடுத்தார்கள். இல்லையா? இந்த எண்ணம் எல்லோருக்கும் வராது. இந்த எண்ணம் எல்லோருக்கும் வராது. உலகத்தில் வாழக்கூடிய சில நல்ல உள்ளங்களுக்கு மட்டும்தான் வரும். பிறர் நலம் பேணுதல், பொது நலம் என்பது, தன்னலம் இல்லாத பொதுநலம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வராது. சில நல்ல உள்ளங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நாள் சபை கூடி இருக்கிறது. ரசூலுல்லாஹை சுற்றி சஹாபாக்கள் கூடி இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உணவு தாருங்கள் என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி உணவு யார் வீட்டில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சென்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமாரிடத்திலும் கேட்டார்கள். யாரிடத்திலும் உணவு இல்லை, தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. சொல்லியும் விட்டார்கள். தோழரே, நபிகள் நாயகத்திடம் சொல்லுங்கள், உணவு இல்லை, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்று. வந்தவர் சொன்னார், யார சொல்லலாம், எல்லா மனைவிமாரிடத்திலும் சென்று கேட்டேன், உங்களுடைய எந்த மனைவி வீட்டிலும் உணவு இல்லை, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்று சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த என்னுடைய விருந்தாளிக்கு உணவளிப்பவர் யார் என்று கேட்டார்கள். இந்த விருந்தாளிக்கு உணவு கொடுப்பவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு அன்சாரி சஹாபி, ஒரு ஏழை, அவர் ஏழை எழுந்தார். யார சொல்லலாம், நான் கொடுக்கிறேன் என்றார். தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். மனைவியிடத்தில் சொன்னார், நபிகள் நாயகத்துடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்து என்று சொன்னார். நபிகள் நாயகத்துடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்து என்று சொன்னார். மனைவி சொன்னாங்க, என் அன்பு கணவரே, 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, என்ன செய்ய என்று கேட்டார்கள். அங்கு மனைவி கோபிக்கவில்லை. என்னிடத்தில் கேட்காமல் எப்படி நீங்கள் அழைத்து வரலாம் என்று சொல்லவில்லை. 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, என்ன செய்ய என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொன்னார், என் அன்பு மனைவியே, 2 குழந்தைகளையும் தூங்க வைத்து விடு. நாம் எல்லோரும், நீயும் நானும் இந்த விருந்தாளியும் சாப்பிடும் பொழுது விளக்கை சரி செய்வதை போன்று நீ அணைத்து விடு என்று சொல்லிவிட்டு விருந்தாளியை உட்கார வைத்தார்கள். கணவனும் மனைவியும் விருந்தாளியும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் உணவை உட்கொள்ளவில்லை. உணவை உண்பதே போன்று நடித்தார்கள். விளக்கை சரி செய்வதை போன்று விளக்கை அணைத்து விட்டார்கள். வந்த விருந்தாளி வயிறார உண்டார். மறுநாள் காலை ஆனது. அந்த சஹாபி, அன்சாரி சஹாபி நபிகள் நாயகத்திடம் சென்றார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், தனக்கு தேவை இருந்தும் பிறரை தேர்ந்தெடுத்துக் கொண்ட மக்கள் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஆயத்தை ஓதி காட்டி சந்தோஷப்பட்டார்கள். தனக்கு தேவை உணவு, தன் பிள்ளைகளுக்கு தேவை, தன் குடும்பத்திற்கு தேவை, தனக்கு தேவையா இருந்தும் பிறர் நலம் பேணி பொது நலத்தோடு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி வயிறார உணவை கொடுத்து அனுப்பி வைத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அந்த நாதாக்கள், வலிமார்கள், சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை, வீட்டில் உணவு இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் இல்லையா? எஞ்சிய உணவு, மிஞ்சிய உணவு, நம்மளுடைய தேவை போக
எஞ்சி இருப்பதை மிஞ்சி இருப்பதை கொடுப்பது கூட நமக்கு மனம் வருவது இல்லை. நம்மிடத்தில் பிற நலம் பேணுதல், பொது நலம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படியா கொடுப்பதாக இருந்தாலும் கூட அங்க சுயநலம் கலந்திருக்கும். ஒருவர் உதவி கேட்டு உதவி செஞ்சா, உதவி கொடுத்தா அங்க சுயநலம் இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணத்தோடு தான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் பார்க்கலாம். சுயநலம் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யாத மக்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை. இவர்கள் பொதுநலம் என்ற பெயரில், பிறநலம் பேணுதல் என்ற பெயரில் சுயநலத்தையும் கலந்து களத்தில் இறங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு சுயநலம் இல்லாத பொதுநலம், தன்னலம் இல்லாத பொதுநலம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஹாத்தம் தை என்று மிகப்பெரிய மாமனிதர் அரபுலகத்தில் இருந்தார். மிகப்பெரிய மாமனிதர், மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர், செல்வந்தர். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவர். தன்னுடைய இல்லத்தை நாடி வந்த மனிதருக்கு இல்லை என்று சொல்லாத ஹாத்திம் தாய் என்பவர் தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் அழித்து விட்டு ஒரு வீடும் அவர் பயணிக்கும் வாகனம் ஒட்டகம் மட்டும்தான் இருந்தது. எல்லாத்தையும் பிற மக்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவி கொடுத்து ஓட்டாண்டியாக போய்விட்டார். வீடும் இருக்கிறது, அவர் பயணிக்கும் வாகனம் ஒட்டகம், இந்த ரெண்டு மட்டும்தான் உண்டு. இந்த நேரத்தில் ஒரு 4 பேர் நன்கொடை கேட்டு வீட்டுக்கு வந்தார்கள். ஒரு 4 பேர் நன்கொடை கேட்டு வீட்டுக்கு வந்தார்கள். ஹாத்தம் தை அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய குறைவள்ளல், யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத மனிதர், அல்லாஹ் தந்த ரிஸ்கை பிறருக்கு கொடுத்து கொடுத்து உதவக்கூடியவர், எனவே எங்களுக்கு நன்கொடை வேணும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹாத்தம் தை அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, என்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை மட்டும் கேளுங்கள், இல்லை என்று என்னை சொல்ல வைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் இருப்பதை கேளுங்கள், நீங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது எதை பார்த்தீர்களோ அதை கேளுங்கள், இல்லாததை கேட்டு இல்லை என்று என்னை சொல்ல வைத்து விடாதீர்கள். இல்லை என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது கிடையாது, என்னுடைய அகராதியிலும் கிடையாது. எனவே இருப்பதை கேளுங்கள் நண்பர்களே என்று சொன்னார்கள். வந்தவருக்கு உணவு கொடுத்தார்கள். ஹாத்திம் தை அவர்கள் வந்தவர்கள் உணவருந்து விட்டு கேட்டார்கள், ஹாத்திம் தாய் அவர்களே, நாங்கள் இருப்பதைத்தான் கேட்கிறோம், இல்லாததை கேட்கவில்லை. நாங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது எதை பார்த்தோமோ அதைத்தான் தங்களிடத்தில் கேட்கிறோம், அதை தாங்கள் தர வேண்டும் என்று சொன்னவுடன், நல்லது, இருப்பதை கேளுங்கள், தருகிறேன். வந்தவருக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை, எனவே இல்லாததை கேட்டுவிட்டு இல்லை என்று என்னை சொல்ல வைத்து விடாதீர்கள் என்று சொன்னவுடன் வந்த 4 பேரும் கேட்டார்கள், வெளியில் நாங்கள் வரும்பொழுது, வீட்டுக்குள் வரும்பொழுது வெளியில் ஒட்டகம் கட்டப்பட்டு இருந்தது, அந்த ஒட்டகத்தை தாருங்கள் நன்கொடையாக என்று. நாங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது வெளியில் ஒட்டகம் கட்டப்பட்டு இருந்தது, அந்த ஒட்டகத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள். தேம்பி தேம்பி அழுதார் ஹாத்தம் தை அவர்கள். தேம்பி தேம்பி அழுதார், கண்ணீர் விட்டார். வந்தவர்கள் கேட்டார்கள், ஏன் அழ வேண்டும், எதற்காக அழ வேண்டும் என்று கேட்டபோது ஹாத்திம் தை சொன்னார்கள், நான் என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடாதீர்கள், இல்லை என்பதுடைய வாழ்க்கையில் இல்லை, ஆனால் சொல்ல வைத்து விட்டீர்களே, இல்லை என்பதை என்னை சொல்ல வைத்து விட்டீர்களே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் கேட்ட ஒட்டகத்தை தான் நான் அறுத்து தங்களுக்கு விருந்தாக வைத்தேன் தோழர்களே என்று கண்ணீர் மல்க சொன்னார் ஹாத்திம் தை அவர்கள். வரலாற்றில் பார்க்கிறோம், தனக்கு தேவை இருந்தும் தன்னை அழித்துக் கொண்டு பிற மக்களுக்கு உதவி செய்ய வந்தார்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், நாதாக்கள், வலிமார்கள். இன்றைக்கு இருப்பதை கொடுக்க, தனக்கு போக மிஞ்சியதை எஞ்சியதை கொடுப்பதற்கு நம்மிடத்தில் மனம் இல்லை, இல்லையா? பிற எப்படி அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு எப்படி கிடைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சுயநலம் இல்லாத பொதுநலம் இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாத பொதுநலம் இருக்க வேண்டும், பிறர் நலம் நாம் பேண வேண்டும். பேணினால் அல்லாஹ்வுடைய அன்பை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் அடைய முடியும். உலகத்தை கொஞ்சம் நீங்கள் சுற்றி பாருங்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும்
பொது நலத்தை கடைபிடிக்கிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் பொது நலத்தை கடைபிடிக்கிறது. குதிரையை எடுத்துக் கொள்ளுங்கள். தனக்கு கொஞ்சம் தீனையை போட்ட காரணத்தினால் எஜமானுடைய சொல்லை கேட்டு வேகமாக செல்கிறது குதிரை. சில நேரங்களில் கீழே விழுகிறது, காயம் ஏற்படுகிறது, தனது உடம்பில் ரத்தம் வருகிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எஜமானிய சொல்லை கேட்கிறது, தன் உயிரை அர்ப்பணித்து அங்கு எஜமானனுக்கு பொதுநலத்தோடு நடக்கிறது. இல்லையா? குதிரை நமக்கு சொல்ல தரக்கூடிய பாடம். குதிரையிடத்தில் இருந்து நாம் பொதுநலத்தை, பிற நலத்தை பேணுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். மாட்டை வண்டியில் பூட்டுகிறான், தனக்கு வாகனமாக பயன்படுகிறது. ஒரு விவசாயி விவசாய பூமியை உழுவதற்காக வேண்டி ஏற்கலப்பையில் பூட்டுகிறான். அது அந்த விவசாயத்தை அந்த விவசாய பூமியை உழுதுபடுகிறது. வாழும் போதும் எந்நேரமும் அந்த கால்நடை, அந்த மாடு பொதுநலத்தோடு வாழ்கிறது. செத்த பிறகும் கூட தோல் நமக்கு செருப்பாக பயன்படுகிறது. இது மாட்டில் இருந்து நாம் கற்க வேண்டிய பொதுநலம். மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மரம் மனிதனுக்கு நிழல் கொடுக்கிறது. அந்த மரத்தை வெட்டினால் ஜன்னலாக, கதவாக அது பயன்படுகிறது. பிறர் நலத்தை அந்த மரம் பேணுகிறது, பொதுநலத்தோடு நடந்து கொள்கிறது. தென்னை மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறுவன் தென்னை மரத்தை கீழ் சிறுநீர் கழித்தாலும் இவன் கழிப்பது சிறுநீர், அது கொடுப்பது இளநீரை குடிக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும், ஏன் நமக்கெல்லாம் தெரியும் மழை எவ்வாறு பொழிகிறது. கடலில் இருக்கும் உப்பு நீரை உறிஞ்சி அது உப்பு நீராக மழையாக பொழிவது இல்லை. உப்பு நீரை அது எடுத்து அது உறிஞ்சி மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது சுத்தமான நீராக, தூய்மையான நீராக அது மனிதனுக்கு கொடுக்கிறது. இவரெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் மனிதனுக்கு பொதுநலம் வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. இன்னைக்கு நம்மிடத்தில் சுயநலம் அதிகரித்து விட்டது, பொதுநலம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. அப்படி பொதுநலம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் இறங்கினாலும் அங்க சுயநலத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னலம் இல்லாத பொதுநலம், தன்னலம் இல்லாத பொதுநலம் உடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தின் 2ஆம் கலீஃபா. இவர்கள் ஒரு இடத்தில் ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு குதிரை வியாபாரி வந்தார், 2 குதிரையை ஓட்டிக்கொண்டு. முரியம்மாவை சந்தித்து கேட்டார், இந்த குதிரை தாங்களுக்கு வேண்டுமா விலைக்கு என்று. குதிரையை பார்த்தார்கள். 2 குதிரையும் நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. எனவே அன்றைய காலத்தில் குதிரையை வாங்குவதா இருந்தால் அதை ஓட்டிவிட்டு மேலே ஏறி ஓட்டி எப்படி ஓடுகிறது நடக்கிறது என்று பார்த்துவிட்டு தான் வாங்குவார்கள் வழக்கம். அந்த அடிப்படையில் 2 குதிரையில் ஒரு குதிரையை வாங்கி இதன் மேல் ஏறி சவார் செய்து சரியாக ஓடுகிறதா என்று பார்த்துவிட்டு தான் நான் காசை தர முடியும் என்று சொல்லிவிட்டு ஒரு குதிரையில் ஏறி சவார் செய்தார்கள். கொஞ்சம் தூரம் போனாங்க. போகும்போது நன்றாக போனது குதிரை, போகும்போது நன்றாக போனது குதிரை. திரும்பி வரும் பொழுது குதிரை நொண்டி குதிரையாக ஆகிவிட்டது, நடக்க முடியவில்லை. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குதிரையின் மீது பைய சவார் செஞ்சு குதிரை சொந்தக்காரிடத்தில் வந்து விட்டார்கள். இந்த குதிரை எனக்கு தேவையில்லை, நான் போகும்போது ஒழுங்காக போச்சு, வரும்போது நொண்டி குதிரை ஆயிருது, இது சரியில்லாத குதிரை, எனக்கு தேவையில்லை என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல, குதிரையை கொடுத்தவர் சொன்னார், முடியாது, நான் தரும்போது குதிரை நல்லா இருந்துச்சு, நான் தரும் பொழுது குதிரை நன்றாக இருந்தது, எனவே அதே போன்று குதிரையை தர வேண்டும் அல்லது அதற்குண்டான காசை தர வேண்டும் என்று குதிரைக்கு சொந்தக்காரர் மறைக்கிறார்.
உமர் சொன்னாங்க, தோழரே, வழக்கம் என்ன? குதிரையை ஓட்டி பார்த்து விட்டு தான் வாங்குவது வழக்கம். குதிரை எனக்கு தேவை, வாங்க வேண்டும் என்ற ஆசையில் நான் குதிரை மேல் ஏறி சவாரி செஞ்சு நான் பார்த்தேன். நல்ல குதிரையா, ஒழுங்கான குதிரையா என்று பார்த்தேன். போகும்போது ஒழுங்கா போச்சு, வரும்பொழுது நொண்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன செய்ய முடியாதுக்கு? எனவே நொண்டி குதிரையை வைத்து நான் என்ன செய்ய? குதிரை தேவையில்லை, வேண்டுமானால் சவாரிக்கு உண்டான காசை கேளுங்கள், தருகிறேன் என்று உமர் சொன்னார்கள். நான் சவார் செய்தேன் அல்லவா, அதற்குண்டான காசை வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று உமர் சொன்னார்கள். இல்லை இல்லை, ஒன்று குதிரையை வைத்துக் கொள்ளுங்கள், அதற்குண்டான காசை தர வேண்டும். ஒன்று குதிரைக்குண்டான காசை தர வேண்டும், அல்லது நான் தந்ததே போன்று குதிரை இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று இல்லை என்றால் நான் நீதிபதியிடம் கோர்ட்டுக்கு செல்வேன், உங்களை கோர்ட்டின் கூண்டில் ஏற்றுவேன் என்று குதிரைக்காரர் சொல்கிறார். யாரை பார்த்து? ஒரு ஆட்சியாளர், ஒரு ஹலீஃபா, உலக மக்களுக்கெல்லாம் தலைவர். இன்றைய காலத்தில் பேச முடியுமா? சாதாரண பொறுப்புதாரியை பார்த்து பேசினாலே கேசி பெயரும். நடக்கா இல்லையா உலகத்தில்? என்னை எதிர்த்து பேசிவிட்டான் என்று பழி வாங்குவார்கள். ஆனால் உலகத்தின் தலைவர் ஹலீஃபா இவர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு ஊரின் கடைசி எல்லையில் வாழக்கூடிய யார் என்று தெரியாதவர் சொல்கிறார், நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கலாம், நீங்கள் தலைவராக இருக்கலாம், நீங்கள் அமீருல் மோமினாக இருக்கலாம், ஆனால் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும். ஒன்று குதிரையுடைய காசை தர வேண்டும், அல்லது நான் தந்ததே போன்று நல்ல குதிரையாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று இல்லை என்றால் உங்களை நான் நீதிபதியிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும் சொன்னது மட்டுமல்ல, வழக்கு தொடுத்தார் நீதிபதியிடம். முறையல்லா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோர்ட், அந்த கோர்ட்ல அபு ஷுரை என்று சொல்லக்கூடிய மனிதர் நீதிபதியா இருக்கிறார். அவரிடத்தில் வழக்கு தொடுத்தார். முறையல்லாஹு அவர்கள் இடத்தில் குதிரையை வாங்கினார்கள், நன்றாக இருந்தது. திருப்பி தரும் பொழுது நொண்டி குதிரையை தாராங்க, எனவே எனக்கு அந்த குதிரையின் காசு வேண்டும், அல்லது நான் கொடுத்ததே போன்று குதிரை வேண்டும் என்று வழக்கு. நீதிபதி ஹலீஃபா உமர் அழைத்து கூண்டில் ஏற்றினார். நீதிபதி ஹலீஃபா உமர் அழைத்து கூண்டில் ஏற்றினார். நிற்பது யார்? ஒரு ஆட்சியாளர், உலக மக்களின் தலைவர். இன்றைக்கு இதே போன்ற ஆட்சியாளரை கூண்டில் ஏற்றி விட்டால் அந்த நீதிபதி தண்ணீர் இல்லாத காட்டில் தூக்கி எறியப்படுவார் இல்லையா? உலகத்தில் இருக்கும் பொறுப்புதாரிகள், உலகத்தில் இருப்பவர்கள், நீதிபதியா இருக்கட்டும், போலீஸ் துறையா இருக்கட்டும், அவர் சரியாக உலகத்தில் தண்டனை கொடுத்தால், நீதியை வழங்கினால், அந்த போலீஸ்காரரையோ நீதிபதியையோ அல்லது அரசாங்க சார்ந்த அரசு துறையில் உள்ளவர்களையோ தண்ணீர் இல்லாத காட்டில் தூக்கி போட்டு பழிவாங்கக்கூடிய ஆட்சியாளர்களை உலகத்தில் பார்க்கலாம். ஆனால் உமர் அவர்கள் கூண்டில் ஏறினார்கள். நீதிபதி கேட்டார் ஹலீஃபா அவர்களை, என்ன விஷயம்? உங்கள் மீது இந்த மனிதர் இவ்வாறு வழக்கு தொடுத்திருக்கிறார், என்ன விஷயம் என்று கேட்டார். நடந்த நிகழ்வை அப்படியே சொன்னாங்க. நான் ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், இவர் 2 குதிரையை ஓட்டிக் கொண்டு வந்தார். குதிரை வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்று சொல்லி, நம்முடைய வழக்கமாக இருப்பதை போன்று குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்து நன்றாக இருந்தால்தான் குதிரைக்குண்டான காசை கொடுப்பது பழக்கம், வழக்கம். அதே போன்றுதான் நானும் ஏறி சவாரி செய்தேன். குதிரை போனது, திரும்பி வரும் பொழுது நுண்டு குதிரை ஆயிடுச்சு. நான் தரும்போது குதிரை நன்றாக இருந்தது, அதே போன்று குதிரையை தாருங்கள் அல்லது குதிரைக்குண்டான காசை தாருங்கள் என்று இவர் கேட்கிறார் என்று ரொம்ப மௌனமா, ரொம்ப ஐயோ பாவ மாதிரி பேசுறாங்க. நான் யார் தெரியுமா? நான் ஹலீஃபா. நான் யார் தெரியுமா? நான் தலைவர். நான் நினைத்தால் நீதிபதியுடைய பதவியை பறிக்க முடியும் என்று அலட்டவில்லை. ரொம்ப மெதுவாக குற்றவாளி கூண்டில் ஏறி நீதிபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். ஒரே அந்த நீதிபதி அபு ஷுரை
என்ற நீதிபதி குதிரைக்காரரை பார்த்து கேட்டார், என்ன விஷயம் என்று. அவர் சொன்னார், நான் குதிரையை கொடுத்தேன், கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, சவாரி செஞ்சார், போய்விட்டு வரும் பொழுது குதிரை நொண்டு குதிரை ஆகிவிட்டது. எனவே நான் கொடுத்ததே போன்று ஒன்று குதிரை இருக்க வேண்டும், அல்லது குதிரையுடைய காசு எனக்கு வேண்டும், நொண்டு குதிரை நான் வாங்க மாட்டேன் என்று குதிரைக்கு சொந்தக்காரர் சொல்லி மறுத்துவிட்டார். நீதிபதி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார், ஹலிஃபா உமர் அவர்களே, நான் எல்லா கித்தாபுகளையும் ஆய்வு செய்து பார்த்ததில் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம், நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம், என் மீது கோபிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நீதிபதி சொன்னார், ஹலிஃபா உமர் அவர்களே, ஒன்று நல்ல குதிரையை கொடுங்கள், அல்லது குதிரைக்குண்டான காசை கொடுங்கள், இதுதான் தீர்ப்பு, சரியான தீர்ப்பு என்று நீதிபதி சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீதிபதி அபூ ஷுரைஹ் அவர்களே, உங்களை பாராட்டுகிறேன், உங்களை நான் புகழுகிறேன், நீங்க சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். எனக்கு பயந்து, எனக்கு அஞ்சி, நான் ஒரு ஹலீஃபா, நான் ஒரு தலைவர் என்று பயந்து எனக்கு சாதகமாக எங்கோ தீர்ப்பு வழங்கி விடுவீர்களோ என்று நான் பயந்தேன். ஆனால் சரியான நீதியை, நேர்மையான ஒரு நீதியை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள், நீங்கள் பொதுநலம் துண்டு ஆற்ற தகுதியானவர் என்று சொல்லி பதவி உயர்வு வழங்கினார். அந்த அபூ ஷுரைஹ் என்பவருக்கு கூஃபா நகரத்துடைய தலைமை நீதிபதியாக தூக்கி போட்டார்கள். அந்த தலைமை நீதிபதியாக பதவியை உயர்த்தினார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொதுநலம் உள்ளம் கொண்ட மனிதர் தான் தேவை. எனக்கு நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக, ஹலிஃபா என்று பாராமல், ஒரு தலைவர் என்று பாராமல், ஒரு அமீருல் மூமின் என்று பாராமல், எனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்காமல் சரியான தீர்ப்பை வழங்கினீர்கள். எனவே நீங்கள் மக்களுக்கு பொதுநலம் செய்ய வேண்டும், பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீங்கள் தலைமை நீதிபதியாக இருந்து மக்களுக்கு பொது தொண்டு ஆற்ற வேண்டிய ஒரு ஆள், மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டிய ஒரு மனிதர் என்று சொல்லி கூஃபா நகரில் தலைமை நீதிபதி பொறுப்பை கொடுத்தார்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற வரலாறை பார்க்கிறோம் என்றால், அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பொதுநலத்தை பேணியிருக்கிறார்கள் எல்லா மனிதர்களும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற பொதுநலம், பிறர் நலம் பேணுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான். இந்த எண்ணம் எப்ப ஏற்படும்? பொதுநலம் என்பது, பிறர் நலம் பேணுதல் என்பது எப்ப ஏற்படும் என்றால், அதற்கு சில தன்மைகள் இருக்க வேண்டும். சில தன்மைகள், சில குணங்கள் நம்மிடத்தில் வந்தால் பொதுநலம் இருக்கும். சுயநலம் இல்லாத பொதுநலம், பிறர் நலம் நம்மிடத்தில் இருக்கும். அது என்னென்ன தன்மைகள், என்னென்ன குணங்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.